அண்ணா 2 கிலோ சிக்கன் தாங்கண்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். அங்கிட்டு ஓரமா நில்லுமா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நைஸ் கேர்ள். இவனு செம அழகா இருக்காடா. எப்படியாச்சும் நீங்க இவரை கரெக்ட் பண்ணிடுறா. தம்பி உனக்கு எவ்வளவு வேணும்? பாய் எனக்கு இப்ப அவசரமா, பாவம் சின்ன பொண்ணு கால் கை ரெண்டு இருக்கு, அதுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பிடுங்க, எனக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏ சிரிக்கிறாரா சிரிக்கிறா. பாய் கறி ஃப்ரெஷ் கறி தானே? ஃப்ரெஷ் கறியா போட்டு கொடுங்க பாய். உங்களுக்கு நீங்க வாட்டுக்கு பழசு கொண்டையை போட்டுக்கிட்டு இருக்காம நல்லா கேட்டு வாங்கணுங்க. இல்ல பழசு கொண்டையை போட்டு விட்டுருவாங்க இங்க. அப்படியாங்க? தெரியாது, அதான் தெரிஞ்சுக்கங்க. பாய் ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா தம்பி, ஏங்க நீங்க தோலெல்லாம் எடுத்துட்டு போன்லெஸ் கறியாவே சாப்பிடுவீங்க? ஆமாங்க, தோலெல்லாம் நாங்க எடுத்துட்டு போன்லெஸ் கறியா தாங்க சாப்பிடுவோம். பாய் முதல்ல எல்லா தோலையும் எடுத்துட்டு போன்லெஸ்ஸா போட்டுருவோம். இங்க வாட்டுக்கு எலும்ப போட்டுக்கிட்டு இருக்காம போன்லெஸ்ஸா தானே போட்டுருவோம். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். எங்க வாயை போயிட்டு இருக்க கூடாதுங்க. அவங்க வாட்டுக்கு தோல் கறி மட்டை அது இது போட்டு நம்ம இறைய கூட வச்சு நம்ம தலையில வச்சு கட்டிடுவாங்க. என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. அதெல்லாம் கேட்கணுங்க. அவங்க ரொம்ப தைரியசாலியா இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னா ஏமாத்தி போடுவாங்க. இல்ல பாய் போடுங்க பாய். நீங்க வேற இம்மலே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுட்டா அடுத்தடுத்து கிட்ட போட்டுக்கிட்டே இருக்கு. பாய் பாய் நிறுத்துங்க பாய் நிறுத்துங்க. அடுத்தடா ஏங்க நீங்க வீட்டுல போய் இன்னொரு வாட்டி கறியை நடக்குவீங்களா? ஆமாங்க, சின்ன சின்னமா நடக்கி எனக்கு அப்படிதான் சின்ன சின்னமா நடக்கி சாப்பிடுறாங்க. ஏங்க உங்களுக்கு வீண் சிரமம்? பாய் நல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டி கொடுங்க பாய். நீங்க வேற எங்க வாய் வந்து இருக்காதீங்க, வெட்ட சொல்லுங்க. அவங்க வாட்டி பெரிய பெரிய பீஸா ஒட்டி சோபிட்டு என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டுல போய் நறுக்கிட்டு சின்ன சின்ன பீஸா. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க பரவாயில்ல. எங்க இந்த கறியை வாங்கிட்டு போய் நல்லா 2-3 விசில் விட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா கறி முத்திர கறி மாதிரி இருக்கும், சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். பழைய கறி மாதிரி இருக்கும், கடிக்க முடியாது. இந்த கறி அப்படிதான் இருக்கும். அதனால 3 குக்கர் விட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அறிவா செயல்படுங்க. ஏன்னா ஏமாத்தி போடுவாங்க. ஆமாங்க. இந்தாமா இந்தாமா மிச்ச காசு. ஒரு நிமிஷம் காசு நல்லா கரெக்டா எண்ணி பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா? இதெல்லாம் எண்ணி பார்த்து வாங்குங்க. 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா கம்மியா கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியுமா? வீட்டுல போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் வந்து கேட்டோம்னா இல்ல இல்ல நம்மள கூட கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? அதான் எண்ணி பார்த்து வாங்கணும். சரி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நோட்டா பாத்தீங்களா? ஏங்க ரொம்ப பழைய நோட்டா இருக்கு. நம்ம தயார் வச்சு கட்டிடுவாங்க. பாய் என்ன சின்ன பொண்ணுங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல நோட்டா கொடுங்க. ஏங்க சூப்பருங்க. அப்புறம் எப்படி நீ கலங்கஸ்தப்பா? எனக்கு மீசதான் வளரல, அவ்வளவு தைரியமான ஆளு. மூஞ்சிக்கு நேரம் கேட்டு வாங்கிடுவேன். ரொம்ப தைரியசாலிங்க நீங்க. அண்ணா வரேங்க. ஏங்க வரேங்க. போயிட்டு வாங்க. ஐயோ அழகா இருக்காளே. எங்க 3 குக்கர் விசில் மறந்துடாதீங்க. ஓகே கரெக்ட் பண்றடா இமானு. சரி தம்பி, உனக்கு எவ்வளவு கறி வேணும்? பாய் நீங்க ஏற்கனவே பக்கத்து கடையில 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டேன். அந்த கடையில 10 ரூபா கறி வறுக்கிற மசாலா இல்லைன்னு சொன்னாங்க. அதே கடையில வாங்க வந்தேன். தம்பி அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே உள்ள வாங்க. நான் இந்த வர்றேன். ஆரம்பிக்கலாங்களா? கத்தி சார்பா தானே இருக்கு. கால் ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா. என்னன்னு என்ன கேட்ட? 10 ரூபா வறுக்கிற குடி. எங்க வந்து யாருக்கிட்ட? இவ்வளவு நாள் ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும், முதல் முறையா மனுஷனை வெட்டியிருக்கோம்.